தமிழ் அன்சாரி சார், இந்த 2026 தேர்தல் களம் 5 முனை போட்டியாக இருப்பது திமுகவுக்கு அது சாதகமாக பார்க்கல சார். தமிழ் அன்சாரி சார், இந்த 2026 தேர்தல் களமானது ஒரு 5 முனை போட்டியாக இப்போது உள்ள சூழ்நிலையில் இருப்பது திமுகவுக்கு சாதகமாக ஒரு சூழ்நிலை கணிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீங்க சார்? 5 முனை போட்டி இல்லாவிட்டால் அது இருமுனை போட்டியாக மாறினாலும் கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு செய்து வரக்கூடிய நல்ல பல சாதனைகளின் காரணமாக இருமுனை போட்டியாக இருந்தாலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில ஆட்சி அமைக்கப் போகிறது. எதிர்கட்சிகள் பலவாக இது பிரிந்து கிடக்கின்றன. 5 முனை போட்டியாக இன்றைய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் எளிதாக திமுக வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் களம் இருமுனை போட்டியாக மாறினாலும் திமுக தான் வெற்றி பெறும். தொகுதிகளுடைய எண்ணிக்கை வேண்டும் என்றால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் இருவேற கருத்துகளுக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் எதிர்கட்சிகள் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை விமர்சிப்பதில்லை, மாறாக விருப்பின் அடிப்படையில் அவருடைய கோபங்கள் அமைவதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எதிர்கட்சிகள் இந்த ஆட்சிக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போகிறது. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக யாரும் கருத்துக்களை கூறுவதில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அரசியலாக எதிர்க்காமல் தனிநபர் மோதல்களாக கொண்டு செல்வதில் தான் எதிர்கட்சிகள் கவனம் செலுத்துகின்றன. இதுவே திராவிட மாடல் அரசுக்கு மேலும் மேலும் பலத்தை தருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. சார், இப்போ திமுக அரசுக்கான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறதே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகியவை அதை தொடர்ந்து இப்போ மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மத்திய அரசின் எதிர்ப்பும் இருக்கிறது. இங்க அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் எதிர்ப்பும் இருக்குதா இல்லையா சார்? அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு எதிர்ப்பு இயல்பாக உருவாகத்தான் செய்யும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புணர்வுகள் சில இடங்களிலே இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்றை சொல்கிறீர்கள், அது அரசு ஊழியர்கள் சார்ந்த ஒரு விவகாரமாகத்தான் பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் அரசு ஊழியர்களை குறை சொல்ற, சிறுமப்படுத்துற மாதிரி யாரும் நினைச்சிட வேண்டாம். வேறு சில மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துறாங்க. அவர் அரசு ஊழியர்கள் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு செவிமடுக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய விருப்பமும். ஆனால் இந்த ஒன்றுக்காகவே இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை நிலவுவதாக யாரும் கருதிவிடக் கூடாது. அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நீ ஒப்பீட்டளவுல பார்க்கின்ற பொழுது இங்க குற்றங்கள் குறைவாகத்தான் இருக்கு. நீங்க வட இந்திய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பதற்றங்கள், நெருக்கடிகள், மனித உரிமை மீறல்கள் இங்க தமிழ்நாட்டில் தான் நடக்குதா? அரசாங்கங்களே அங்கு அது போன்ற குற்றங்களுக்கு துணை போகக்கூடிய வகையில் தான் இருக்கின்றன. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. அரசின் எச்சரிக்கையை, நடவடிக்கையை, நிலைப்பாடுகளை மீறி சில விஷயங்கள் நடக்கின்றன. அவற்றின் மீது அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது, உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது. சில நேரத்தில நடவடிக்கை எடுப்பதில ஏற்படக்கூடிய உள்ளூர் விவகாரங்கள், சிக்கல்களை கவனத்திலே கொண்டு அதிலே ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கலாம். அது விமர்சனமாக நாம் பார்த்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், உள்ளூர் சூழல்களில் மேலும் பல சிக்கல்கள் உருவாகி விடாமல் இருப்பதற்காக அவர்கள் கவனமாக அதை கையாளுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மும்மொழி கொள்கை விஷயத்தை நீங்க ஒன்றிய அரசு தான் எதிர்க்கிறது. ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றார்கள். அதிமுக உட்பட அவர்களும் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். மும்மொழி கொள்கையை இந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு ஆதரித்தால்தான் நிச்சயமாக பெரிய எதிர்ப்பினை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையைத்தான் அதிமுக உட்பட பல எதிர்கட்சிகளும் பின்பற்றுகின்றன. எனவே ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அதிருப்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அலையாக நாம் கருதிவிட முடியாது. அப்படிப்பட்ட எந்த அலையும் இல்லை.